படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அம்மா கேரக்டர் நல்லா பண்றாங்க. பொங்கலுக்கு ஏத்தமான படம். ஹீரோ சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயம்புரூன் சார் மலையாள ஆக்டர். குழந்தைங்களோட ஃபேமிலியா பார்க்கலாம். ஆமா இல்ல இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குழந்தைங்களோட ஃபேமிலியா பொங்கலுக்கு பார்க்கலாம். ஆமா படம் சூப்பரா, பாட்டு சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். மெட்ராஸ்காரன் படம் சும்மா மிரட்டி இருக்காங்க ப்ரோ. படத்துல ஒவ்வொருத்தரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே இந்த கேரக்டர் இது என்னடா இந்த மாதிரி எடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி குறை சொல்லாம ஒவ்வொருத்தர் கேரக்டரும் நம்ம ரசிக்க வைக்குது. இல்ல ப்ரோ, நம்ம கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும், அது மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம். கடைசியில அந்த இதெல்லாம் நம்ம வச்சிருக்க, நம்ம எல்லாத்துலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, நம்ம கெஸ் பண்ணிருப்போம்ல. லாஸ்டா உண்மையான அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகும்போது என்னடா இது இப்படி எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நம்மளுக்கு அது நம்ம யோசிச்சா இருக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு சீனா வச்சிருக்காங்க படத்துல. கிளைமேக்ஸ் கூட பாத்தீங்க ஃபுல்லா ராவா இருக்கு ப்ரோ. ஆனா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த வயலன்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. நான் கூட மெட்ராஸ்காரன் பேர் வச்சிட்டாங்க, நல்ல வெட்டு குத்தா இருக்கும், படம் ஃபுல்லாவே மாசா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். தேவையான இடத்துல வச்சிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. நானே நைட் ஷோ ஃபேமிலியோட வரலான்னு தான் பாக்குறேன். சூப்பரா இருக்கு ப்ரோ. ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க போல அந்த சாங். டான்ஸ் பிளஸ் அந்த சாங்ஸ் ரீமிக்ஸ்க்கும் செம்மையா ஆப்ட் ஆகுது. சூப்பரா இருக்கு அந்த பாட்டு பாக்குறதுக்கு. ஆஸ்காரம் படம் சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, வேற லெவல். ஐஸ்வர்யா மேடம் இன்னும் செமையா நடிச்சிருக்காங்க. வில்லேஜ் கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கள மாடலிங்கா பார்த்தது வில்லேஜ் கேரக்டரை பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து கலைசா செமையா பண்ணியிருக்காங்க. அந்த மலையாள ஆர்டிஸ்ட் அவங்களும் செமையா பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். மொத்தம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ட்ரைலர்ல காட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கு. ரத்தம் தெரிக்கிறது ஒன்றும் அவ்வளவு இதா இது இல்லை. எல்லா குடும்பத்தோட குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். மியூசிக் செமையா இருக்கு. அப்புறம் பாட்டு சூப்பரா இருக்கு. காதல் சடுகுடு பாட்டு செமையா இருக்கு, வேற லெவல். இதுல படமே சூப்பரா இருக்கு. பொங்கலுக்கு வந்து எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து நல்லா இருக்கு. படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ட்ரெய்லரை பார்த்தப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு திகிலாவே வந்தோம். அதே மாதிரி ட்ரெய்லர் எப்படி இருந்ததோ படமும் அது மாதிரி தான் இருந்தது. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எப்பயுமே எல்லாமே வந்து ரஜினிகாந்த் லெவல்ல, கமலஹாசன் லெவல்ல, விஜய் அஜித் லெவல்ல வந்து அதிரடியா பார்க்கணும்னு நினைப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு ஹோம்லி சாங்கா, ஒரு கிராமத்து சப்ஜெக்டா, ஒரு எல்லா குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து பார்க்குற அளவுக்கு வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. கலையரசனோட ஃபைட் ஆகட்டும், சாங் ஆகட்டும், குழந்தையோட சப்ஜெக்டும் நல்லா இருக்கு. குழந்தைய வச்சுதான் அந்த கதையை எடுத்திருக்காங்க. அது வேற லெவல்ல இருக்கு. உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஆமா, பழைய பாட்டு ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இந்த பாட்டு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்கு. கேட்கலாம், ஒரு 4 வாட்டியை கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. வந்து கேட்டு பாருங்க. நாங்க சொல்றதை விட நீங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு அதோட சப்ஜெக்ட் புரியும். நீங்க வந்து பாருங்க, உங்க குடும்பத்தோட வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. ஃபைட்டு செமையா இருக்கு. கிராமத்து செட்டப்பு புரியுதுங்களா. கலையரசு அருமையா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாவது வந்து இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ நாங்கள் படத்தை பார்த்து தான் வெளியே வந்திருக்கிறோம். அருமையா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பாருங்க. தேங்க்யூ, நன்றி. வேற எப்படி இருக்கு படம்? ராவா இருக்கா இல்ல இது இருக்கு? ராவான ட்ரைலர் ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டி ரஃப்பாலாம் இல்ல, நல்லா இருக்கு. ஆமா, அது ஒரு நிஜமான ஸ்டோரி பார்த்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா. சூப்பரா இருக்கு படம் பார்க்கறதுக்கு, நல்லாவும் இருக்கு. எப்படின்னா டைமிங் போனதே தெரியல. பாத்துக்கிடுங்க, இவ்வளவு நேரம் நாங்க பார்த்துருக்கோம், டைம் போனதே தெரியல. இப்பதான் போய் உட்கார்ந்த மாதிரி இருந்தது, வெளியே வந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நம்ம ஒரு நேக்ஸ் வாங்கி போகணும் கூட அவசியம் இல்லை. படம் அப்படியே இன்ட்ரெஸ்டா போய்கினே இருக்கு. கதை சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணே, நல்லா வந்திருக்கு படம். மெட்ராஸை பத்தி சொல்லியிருக்காரு. அவரு சென்னையில வந்து படிச்சு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவர் பிறந்த ஊர்ல அவங்க அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணுன்றதுக்காக அதே ஊர்ல கல்யாணம் பண்றதுக்கு தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எமோஷனலா பண்ணியிருக்காரு ஹீரோ. அவங்க அப்பாவை பத்தின பேசும்போது, அழுவும் போது, அது எல்லாமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு சார். ராவானா படத்துக்கு ஏற்ற மாதிரி சீன் வரும்ல சார், அந்த சீன்ல ராவா சார் வந்தாகணும்.
அது அந்தந்த சீன்ல அது கரெக்டாகவே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு படம். வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த படத்துல? சாங் ஒன்று ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னாங்க. சாங்னா அந்த காதல் சடுகுடு அலைப்பாயுதுல மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, மாத்திருக்காரு. மியூசிக் நல்லாவே இருக்கு, சூப்பரா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. வண்டி டிரைவிங் பண்ணும்போது ஃபோன் பேசிட்டே டிரைவ் பண்ணா அதனால எவ்வளவு விளைவுகள் இருக்கும், எப்படி அவருடைய லைஃப்ல என்ன சேஞ்சஸ்லாம் வருது, அது எல்லாமே நல்லாவே காமிச்சிருக்காங்க. இதுல சூப்பரா வந்திருக்கு படம். மெட்ராஸ்காரன் படம் வந்திருக்குங்க. படமாங்க அது என்னயா படம் இது, அருமையத்தை சேனங்க படம். மெட்ராஸ்காரன் பாஷையே இல்லைங்க அதுல. அவ்வளவு மெட்ராஸ்காரன் பேரை வச்சுக்கின்னு அவ்வளவு அருமையா ஊரு பாஷை வச்சு எடுத்துறானுங்க. அம்மா சரியான படங்க அது, கண்டிப்பா பாருங்க. வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு படத்துல? ராவா இருக்கா படம்? படம் ஃபுல்லா ராவா, மெட்ராஸ்காரன் ராவா இல்லாம இருக்குமா? அந்த கேள்வி முதல்ல உன்னை ஒதுக்கின ஃபர்ஸ்ட். அவ்வளவு ராவா படம் மெட்ராஸ்காரன் பேரை வச்சுக்கின்னு ராவா இல்லைன்ற ஏங்க இல்ல ஃபேமிலியா இருக்குது, ராவாவும் இருக்குது, ராவா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. மிக்சிங் கூட இருக்குது, ராவா இருக்குது. நீங்க சரக்கு அடிக்கும் போது எப்படி அடிப்பீங்க, ராவா அடிக்கலாம், மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. புரியுதா? அவ்வளவு அருமையா தராங்க படம். படத்தை செஞ்சு பாருங்க. மெட்ராஸ்காரன் வந்து இந்த பொங்கலுக்கு அவ்வளவு அருமையா இருக்குது. ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பாருங்க. புரியுதா? வேற இந்த காதல் சடுகுடுன்ற பாட்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி அந்த பாட்டு நல்லா இருக்கும், இதுல பண்ணது எப்படி இருந்துச்சு? நீங்களே வாழ சொல்லிட்டு ஆல்ரெடி பாட்டு நல்லா இருக்குன்னு, பாட்டு நல்லா இருக்குதுன்னு. அப்ப இந்த பாட்டு நல்லா தானே இருக்குது. காதல் சடுகுடு குடு கண்கள் தொடு தொடு, அது அருமையான பாட்டு. அது நல்லா இருக்கு பாட்டு, கண்டிப்பா பாருங்க. ஃபேமிலியோட ஸ்டோரி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது, நல்ல மூவி கண்டிப்பா. அதாவது மெட்ராஸ்காரன்னா சென்னையை பத்தி இருக்கும், தமிழ்நாடு பத்தி இருக்கும், எல்லா பத்தியும் இருக்கும். அதான் மெட்ராஸ்காரன். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு இது எட்டு மெட்ராஸ். ஓகே, அதான் மெட்ராஸ்காரன். அதான் ஓகேங்களா. நல்ல படம், கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ, வெல்கம். இருக்கு ப்ரோ, நல்ல படம், ஃபீல் குட் மூவி, நல்ல மூவி, மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வேற என்ன சொல்ல வராங்க? படத்துல என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் தான் ப்ரோ, ஒரு சின்ன மிஸ்டேக்னா லைஃப் எப்படி மாறுது அதுதான் கதை. அது என்னன்னா, நான் இது வந்து 2வது தடவை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் டிக்கெட்டு. நான் நைட்டு மதகராஜா போகலான்னு இருந்தேன், நீ கூப்பிட்டாலே சரி அப்படியே வந்தேன், பார்த்தேன். 2வது தடவை நல்லா தமிழ்ல மெட்ராஸ்காரன் ஒரு படம் பண்ணிருக்காரு, அவருக்கு செட் ஆச்சா மெட்ராஸ்? எல்லா ஆக்டரும் மாறி மாறி தான் பண்றாங்க. மெட்ராஸ் அவரோட என்னன்னா அவரோட எமோஷன் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. நம்மளோட பிளஸ் அதுதான், கனெக்ட் ஆகலாம் படம் நல்லா இருக்காது. அவரோட எமோஷன் ஒரு 2 அப்பா சீனப்பெல்லாம் எமோஷன் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தார். சாங் நல்லா இருந்துச்சு. ஆனா பிஜிஎம் தான் படத்தோட பிளஸ். சாம்சிஎஸ் அவர் தான் செமையா பண்ணியிருந்தார். பிஜிஎம் ஒன்னொன்னும் நம்மளுக்கு இங்க பாருங்க, நம்மளே எழுஞ்சி வெட்டுற மாதிரி தோணுது. நல்ல பிஜிஎம்.